என்ன விமென்ஸ் டே ஏதாவது ஒன்று நம்ம பண்ணும் பொழுது இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆணாதிக்கத்தினால் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வயலேஷன்ஸ், ஸோ அப்பேற்பட்ட பெண்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் இன்னைக்கு அந்த காலத்தில் பெண்களே வளர்ந்துருக்கிறாங்க. தன்னுடைய கிராம கட்டமைப்புலையும் சரி, அதே மாதிரி இந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி. இப்போ இந்த விமென்ஸ் டேன்ற ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வந்தாங்க, அந்த காரணம் பூர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனைவியை முற்றிலுமாக ஒரு வேலை செய்யும் இயந்திரமாக மாற்றி நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் உன்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்துல நியாயம் கிடையாது. அப்படி மாறணும்னு நினைக்கும் பொழுது she has come a long way. அவங்க வாழ்க்கையில் டீவியேட் ஆகி அவங்களோட கெரியர்லேருந்து விட்டு விலகி ரொம்ப தொலைவில் நிற்கிறதுனால அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னே தெரியல. இந்த இளமையோ, இந்த பணமோ, இந்த அழகோ, இந்த வசதி வாய்ப்போ கடைசி காலங்கள் வரைக்கும் நம்மளுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றது இல்லை. பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக இன்றைக்கி பேசினது இந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆணாதிக்கம், அந்த ஆணாதிக்கத்தினால் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த ஒரு அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக பயணம் மற்றும் ஆஸ்ட்ராலஜி அண்ட் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்ச் 8 விமென்ஸ் டே, உலக மகளிர் தினம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு அனுசரிக்கிறோம். சரி, என்ன விமென்ஸ் டே ஏதாவது ஒன்று நம்ம பண்ணும் பொழுது இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக பல நிலைகளில் போராடி இருக்கிறாங்க. தங்களுடைய உரிமைகளை இயல்பாக பெற முடியாமல் தங்கள் வாழ்க்கைக்காக போராடி அவங்களுடைய பல துன்பகரமான விஷயங்களெல்லாம் கடந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட பெண்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகி அந்த பெண்களின் வாழ்க்கை தரங்கள் முன்னேறணும். இந்த சொசைட்டி ஒரு பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கணும், பெண்ணுக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த வயலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு நாள் தான் மார்ச் 8 உலக மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுது. முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்களுடைய சராசரி வாழ்க்கைக்கே பிறரை நம்பி பிறரை ஃபுல்லாகவே டிபெண்ட்டாக இருந்து தான் அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பெண்களை வளர்க்கும் பொழுதே நீ வீட்டில் சொல் பேச்சை கேட்டு தான் வளரணும், அப்பா சொல்கிற பேச்சை தான் கேட்கணும், அதே மாதிரி கணவன் சொல்லை தான் மீறக்கூடாது, கணவன் சொல் பேச்சை கேட்டு தான் நடக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் இன்றைக்கி அந்த காலத்தில் பெண்களே வளர்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையும் இன்னொருவரை சார்ந்தே தான் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இவங்க இண்டிபெண்ட்டாக எந்த வேலையும் செய்ய முடியாது, இவங்களால் வெளியே போக முடியாது, படிக்க முடியாது, கல்வியே மறுக்கப்பட்ட காலங்கள்லாம் இருக்குது பெண்களுக்கு. அதே மாதிரி பெண்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா உடனே திருமணத்துக்குள்ளே போயிடணும், 13 வயசு ஆயிடுச்சா 14 வயசு ஆயிடுச்சா உடனே திருமணம் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்ற அந்த விதமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்படி பெண்கள் பல எண்ணிலடங்கா துன்ப துயரங்கள்லேயே அவங்களோட வாழ்க்கை இருந்திருக்கு. ஒரு குடும்ப கட்டமைப்புக்குள்ளேயும் சரி, தன்னுடைய கிராம கட்டமைப்புலையும் சரி, அதே மாதிரி இந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி, பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் பாதிப்புகள் எப்பயுமே அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. இதில் மன்னர் காலத்துலேயும் விதிவிலக்கு கிடையாது. மன்னர்கள் காலத்துலேயும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் காலத்துலேயும் இது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. சரி, இன்றைக்கி 21st செஞ்சுரியில் இருக்கிறோம், நம்மளுக்கு சுதந்திரம்லாம் கிடச்சி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த நிலை மாறி இருக்கா? அப்போ இந்த விமென்ஸ் டேன்ற ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வந்தாங்க, அந்த காரணம் பூர்த்தி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு நியூஸ்லேயோ ஒரு பேப்பர்லேயோ பார்க்குறோம், ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட பெண்களுக்கு எதிரான இந்த பிரச்சனைகள், வன்கொடுமைகள், வயலேஷன்ஸ் இன்றளவும் நடந்துக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கு எதிரான பாதிப்புகள் ஒரு நாள் கூட நடக்காமல் இல்லை. இதில் நம்மளுக்கு வெளியே தெரியறது என்னமோ ஒரு 5 to 10% தான். தெரியாமல் 90% துன்பங்கள் இன்னமும் பெண்களுக்கு அகேன்ஸ்டாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே பெண்களுக்கு எதிராக எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆன்மீக பயணம், ஆஸ்ட்ராலஜி அண்ட் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் குடும்பத்துக்கு வெளியில் போனால் தான் பெண்களுக்கு பாதிப்புகள் நிறைய இருக்குது, ஒரு ஃபேமிலியை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா சொசைட்டியில் பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அது உண்மை தான். எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்
தன்னுடைய அலுவலகத்துக்கு பயணம் பண்ணும் பொழுது அவங்க ஒரு பஸ்ஸில் போனாலோ ஒரு ஒரு காமனான ஒரு ஒரு இதில் போனாலோ அவங்களுக்கு அதில் நிறைய துன்பங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தினந்தோறும் அவங்க வந்து அந்த மாதிரியான துன்பங்களை கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகனால் தான் நடக்குது. நிறைய பெண்களுக்கு தங்களுடைய அலுவலகத்துலேயும் தங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய துன்பங்கள் நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஹாரஸ்மெண்ட் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி வெளி உலகத்தில் தான் பெண்களுக்கு நடக்குது, நிறைய வந்து வெளி உலகத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்படி விரல் காட்டுற நம்மளுக்கு மீதி இருக்கிற விரல்லாம் நம்மள தான் காமிச்சிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயும் பெண்களுக்கு எதிராக மறைமுகமாக நம்ம பல வயலேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தை விட்டு இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு அந்த குடும்பத்துக்குள்ளே வராங்க. அப்படி வரும் பொழுதே அவங்க பலவிதமான ட்ராமாஸ், பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாத்தையும் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா தன் குடும்பத்தை பிரிந்து இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து வளர்ந்து வந்த அந்த குடும்பத்தை பிரிந்து ஒரு புதிய குடும்பத்துக்குள்ளே வரும் பொழுது அவங்க மனசுக்குள்ளே ஏகப்பட்ட கவலைகள், கஷ்டங்கள் இருக்கும். அப்படி ஒரு ஆண்மகனை நம்பி முழுசாக அவங்க வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே வராங்க அப்படின்னும் பொழுது ஷீ டிசர்வ்ஸ் அ ஹாப்பி லைஃப். அவங்களுக்கு ஒரு நல்ல, அவங்க எப்படி ஆசைப்படுறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டியது எல்லா ஆண்மகனின் ஒரு கடமை. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே தன்னுடைய எதிர்பார்ப்பை மட்டுமே தன் மனைவி மீது திணித்து, எல்லா ஆண்மகனும் சொல்ல மாட்டேன், பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஆண்மகன்கள், கணவன்மார்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பு, இப்போ இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ, என் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு இவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிறாங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போய் இவங்க மேலே திணிச்சிடுறாங்க. சரி, ஒரு சில நேரங்களில் மனைவி வந்து அந்த லெவலுக்கு வர முடியல, கணவன் வந்து ஒரு நல்ல லெவலில் இருக்காருன்னா மனைவிக்கு ஒரு சில இன்புட்ஸை கொடுக்கலாம். நீங்கள் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் செய்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு அவங்கள அப்கிரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அவங்களை மேன்மைப்படுத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு வேலை, அவங்களுக்கு அவங்க காலில் நிற்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்கன்னா தப்பில்லை. ஆனால் இது எதையுமே செய்யாமல் அந்த மனைவியை முற்றிலுமாக ஒரு வேலை செய்யும் இயந்திரமாக மாற்றி மொத்தமாக அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படியோ அதை மொத்தமாக அந்த பெண் மேலே திணிச்சு அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளேயே அடிமையாக வைத்திருக்கக்கூடிய ஆண்மகன்களும் குடும்பங்களும் இன்றைக்கி நிறையவே இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் இது உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த பெண், இன்றைக்கி நம்ம வந்து விமென்ஸ் டே, விமனுக்கான உரிமைகள் இதெல்லாம் நம்ம பேசுகிற நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலைகளை, நல்ல குடும்ப சூழ்நிலையை ஒரு பெண்ணுக்காக கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம அதை தவற விட்டுறோம். அப்போ உங்களை திருமணம் செய்து உங்களை நம்பி வரக்கூடிய அந்த பெண்களை நீங்கள் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட ஆசைபாசங்கள் என்ன, அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை, குடும்பத்தை நீங்கள் அமைத்து கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்க. இல்லை நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் உன்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு டிஸ்டிங்க் சோல், அவங்க ஒரு தனித்துவமான உடல் கொண்ட ஒரு ஆன்மா, அவங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான ஆன்மா இருக்குது. எப்படி உங்களுக்கு ஒரு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கோ, உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கோ, அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி ரியாலிட்டியில் நடக்கக்கூடிய விவாகரத்தில் 90% விவாகரத்துகளுக்கு இந்த எதிர்பார்ப்பு தான் காரணமாக இருக்குது. கணவனுக்கு மனைவி மேலேயும், மனைவிக்கு கணவன் மேலேயும் இருக்கக்கூடிய இந்த எதிர்பார்ப்பு, இந்த ஆண் ஆதிக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரியல் டைமில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். என்னோட கிளைண்ட் வந்து ட்ராமடைஸ்ட் கிளைண்ட் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். இன்னொருவருடைய வாழ்க்கை அனுபவம் ஒருவருக்கு பாடம். அந்த முறையில் பார்க்கும் பொழுது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா படித்தவங்க, டபுள் டிகிரி முடித்தவங்க, ஒரு திருமணம், அரேஞ்ச் மேரேஜ் தான், அந்த திருமணத்துக்குள்ளே போகிறாங்க. இந்த திருமணத்துக்குள்ளே போகும்பொழுது இங்கே கணவனுக்கு அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுன்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்குது. பட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கணவனுக்கு வாய்ட் ஆகிடுது. அவருக்கு வந்து அதெல்லாம் வந்து செல்லாது, மனைவிக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற அந்த டாமினேட்டிங் அப்பர் ஹேண்டை வச்சுருக்கிறாரு. அப்போ இவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் முற்றிலுமாக அவங்க மேலே திணிச்சு, இவங்க இப்படி தான் இருக்கணும், நான் எப்படி எதிர்பார்க்குறேனோ அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழணும், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் சமைக்கணும், என் துணியை இப்படி தான் நீ துவைக்கணும்னு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அவங்க வாழ்க்கை குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு ஸ்டேஜில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கடந்து போயிடுது.
இந்த 8 வருஷம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா அந்த பெண்மணி அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க ஆசைக்கு ஒரு 10% கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை வாழல. முற்றிலுமாக அந்த கணவனுக்காகவும் அந்த குடும்பத்துக்காக மட்டுமே அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போது அவங்க வந்து அந்த வாழ்க்கையிலேருந்து அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா தசாபுத்திகள் மாறும் பொழுது தன்னோட தாட் ப்ராசஸில் நிறைய சேஞ்சஸ் வரும். அப்படி மாறணும்னு நினைக்கும் பொழுது ஷி ஹஸ் கம் அ லாங் வே. அவங்க வாழ்க்கையில் டீவியேட் ஆகி அவங்களோட கெரியர்லேருந்து விட்டு விலகி ரொம்ப தொலைவில் வந்து நிற்கிறதுனால அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னே தெரியல. இந்த ட்ராமாவை ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு பெண்ணின் இடத்துலேருந்து யோசித்து பார்க்கும்பொழுது தான் உண்மையான வழினா என்ன, அப்போ குடும்பத்துக்குள்ளே எப்படிப்பட்ட பாதிப்புகள்லாம் ஒரு பெண் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்தாச்சு, சொல்யூஷன் கொடுத்தாச்சு, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, ஏன்னா ஒரு 8 வருஷம் கிட்ட 9 வருஷம் கிட்ட தங்களோட கெரியரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க படித்த படிப்பு 2 டிகிரி முடித்தது அது எல்லாத்தையும் வந்து புறந்தள்ளிட்டு வேலைக்கு போகாமல் குடும்பத்துக்காக குழந்தைய பெற்றுக்கிட்டு தன் கணவனுக்காக தன் சமைத்து போட்டுக்கிட்டு வீட்டில் ஒரு வேலைக்காரியை போல் அவங்க வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழும்பொழுது மேலும் அந்த கணவன் வந்து தன்னுடைய எதிர்பார்ப்புகளை திணித்து அடிமைத்தனம், பெண்ணை வந்து அடிமையாக வைத்துக்கிறது, வீட்டில் வந்து ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இன்றைக்கி வேண்டாம் என்னோட காலில் நின்றுட்டு போகலான்னு நினைக்கும் போது கூட அவங்களால முடியல. ஏன்னா அந்த ட்ராமாஸ் வந்து அவங்கள நிம்மதியாக விட மாட்டேங்குது. அதே மாதிரி வெளி உலகத்தில் போனாலும் எல்லாரும் இதே மாதிரி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு தொற்றிக்குது. இதன் விளைவாக அவங்க வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியான நிலையில் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் தான் இருக்கிறாங்களான்னா கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. எண்ணிலடங்கா நபர்கள் தன்னோட ஓன் வேஸில் ஒவ்வொரு வழிகளில் ஒவ்வொரு துன்பங்கள் அதை அனுபவிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பெண்கள் நிறைய பேர் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, ஆண்மகனாக நீங்கள் உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பெண்கள் மீது திணிக்காமல் நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கையை வாழறதுக்கு அவங்க கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் நினச்சதெல்லாம் அவங்க செய்யணும்னு கிடையாது. யூ டோன்ட் ஓன் தெம். உங்களுடைய அடிமைகள் அவங்க கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு உடல் உயிர் இதெல்லாம் இருக்குது. அதை கொண்டு இந்த உலகத்தில் அவங்க ஏதோ ஒன்று செய்ய வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு ரியலைஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும்னா அதை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு அவங்கள வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்க வாழ்க்கை எதுக்காக வந்தாங்கன்றதை புறந்தள்ளி உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக அவங்கள வாழ வைக்காதீங்க. இன்றைக்கி வந்து இளமை இருக்குது, கையில் பணம் இருக்குது, நம்மளுக்கு திமிர் இருக்குது, எல்லாம் இருக்குன்றதுக்காக கட்டின மனைவியை மதிக்காமல் அவங்கள வந்து துன்பத்துக்கு ஆட்படுத்தி அவங்க லைஃப்பில் வந்து அவங்க வாழ்க்கையை வாழ விடாமல் நம்ம வாழ்க்கையை மட்டுமே அவங்க மேலே திணிச்சு நம்மளுக்காக மட்டுமே அவங்கள வாழ வச்சு கடைசி காலம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப துன்பகரமாக இருக்கும். ஏன்னா இந்த இளமையோ இந்த பணமோ இந்த அழகோ இந்த வசதி வாய்ப்போ கடைசி காலங்க வரைக்கும் நம்மளுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வர்றதில்ல. அப்போ அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு யார் தேவைன்னா, உங்களை அன்பு கொண்டு நேசித்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு பெண்மணி, உங்களின் சரிபாதி ஒருத்தவங்க தேவைன்றது உங்களுக்கு அந்த லேட்டர் ஸ்டேஜில் தான் ரியலைஸ் ஆகும். அந்த மாதிரியான ஆட்களையும் நாங்கள் வந்து நிறைய பேரை சந்திக்கிறதுனால நீங்கள் என்ன விதையை விதைக்கிறீங்களோ அதுதான் மரமாக உழைக்கும். அந்த மாதிரி ஒரு 20-25 வயசில் இல்லை ஒரு 30 வயசில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு 50-55 வயசில் வந்து உங்களை பாதித்து பார்க்கும். அதனால் நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்க அப்படின்றத சுய நினைவோடு யோசித்து ஒரு பெண்ணை, உங்களை நம்பி வந்த பெண்ணின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது தான் உங்கள் வேலையை தவிர நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அப்படி தான் அவங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதில் எந்த கருத்தும் கிடையாது. அதனால் அனைத்து கணவன்மார்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய மனைவி கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க எப்படிலாம் வாழணும்னு நினச்சாங்கன்றத அப்பப்போ உங்களால் முடியும் பொழுதுலாம் அவங்க கூட உட்காந்து பேசி அவங்கள கேட்டு அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லாயிருக்கும். அதே மாதிரி எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்பு தான் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய முதல் எதிரி. அந்த எதிரியை வேறறுத்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி என் மனைவி என் கணவன் அவர்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் உங்கள் வாழ்க்கைன்னு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை டெடிகேட் பண்ணுங்கள். உங்கள் கணவனுக்காக உங்கள் வாழ்க்கையை இல்லை உங்கள் மனைவிக்காக உங்கள் வாழ்க்கையை டெடிகேட் பண்ணுங்கள். சரி, ஓகே, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நான் வாழ்கிறேன், எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீ வாழணும்னு நான் கேட்காம உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நான் வாழறேன்னு சொல்லி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த விவாகரத்துன்ற பிரச்சனைக்கே வராது. இந்த மாதிரியான கோர்ட்டு கேஸுன்ற பிரச்சனைக்கே எங்கேயும் போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. அதே மாதிரி குடும்பங்களுக்குள்ள பெண்களுக்கு இந்த எமோஷ்னல் டார்ச்சர், இந்த ட்ராமாஸ் இதெல்லாம் வராது. அதனால் தயவு கூர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் உங்களுடைய மாற்றத்தை உங்களுக்குள்ளே இருந்து தான் நீங்கள் வர வைக்கணும். உங்கள் வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருந்து தான் மாறும். வெளியிலேருந்து மாறுமா அப்படின்னு பார்த்தா அது செகண்டரி தான். முதல் மாற்றம் வந்து இங்கேருந்து வரணும். அப்போ இப்படி ஒரு விமென்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன மாற்றத்தை உண்டாக்கிக்கிட்டோம்,
என் மனைவி, என் மக்கள், என் தாய், என் குழந்தை, இவங்க எல்லாரையும் நான் வந்து அவங்க எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல ஆண்மகனின் ஒரு சிறந்த குணமாக இருக்கும். அதனால் இந்த குணத்தை வர வச்சுக்கிட்டு இன்றைக்கி விமென்ஸ் டே நம்ம வந்து இந்த நாளை பெண்களுக்காக அனுசரிப்போம். செலிப்ரேஷன்றதை தாண்டி அனுசரிக்கிறது தான். அனுசரிக்கிறதுனா என்ன, நம்ம நினச்சி பார்க்கணும் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க. பெண்கள் தங்கள் வாழ்க்கையை சம உரிமையாக வாழ்கிறதுக்கு இந்த நாட்டில் இந்த உலகத்தில் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்றத நம்ம நிலை நிறுத்தணும். ஏனென்றால் பெண்கள் இல்லையே நாம் யாரும் இல்லை. பெண்களால் தான் நம்ம எல்லாரும் இந்த பூமிக்குள்ளே வரோம். அப்போ பெண்கள் இல்லைன்னா நம்ம இந்த நாட்டில் வந்து பெண் தெய்வங்களும் அதிகமாக இருக்குது, ஆண் தெய்வங்களும் அதிகமாக இருக்குது. பெண்களை தெய்வங்களாக நினைத்து வழிபடக்கூடிய இதே நாட்டில் தான் பெண்களுக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட வன்கொடுமைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட வன்கொடுமைகள் நடக்காமல் நம்மை சார்ந்தவர்களை நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளணும். அப்போ நம் குடும்பத்திலிருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். மாற்றம் எங்கேருந்து வரணும்னா நம்மளிருந்து வரணும். நம்மளை மாற்றிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்த சொசைட்டி மாறும். டேக் அ ஸ்மால் ஸ்டெப் டுடே டு சப்போர்ட் த விமென்ஸ் அவுட் தேர். உங்களுக்காக உங்கள் பசியை போக்கி உங்கள் வேலைகளை சுலபமாக்கக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் நன்றி சொல்லுங்கள். எல்லா நாளுமே நன்றியோடு அவங்களுக்காக இருங்க. எல்லா ஆண்மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் என்னென்னா, எவ்வளோ துன்பம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், குடும்பத்திலே எவ்வளவு சேலஞ்சிங்கான சூழ்நிலைகள் வந்தாலும் இது எல்லாத்தையும் நின்று ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய மன போராட்டங்களையெல்லாம் கூட நீங்கள் வந்து பேசி டீல் பண்ணி அதுக்கு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்து கொண்டு போகிறது தான் ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிறது கிடையாது. அதனால் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை டீல் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக இன்றைக்கி பேசினது இந்த குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆணாதிக்கம், அந்த ஆணாதிக்கத்தினால் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இன்றைக்கி அதை பற்றி பேசியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்குன்னா தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஹாப்பி விமென்ஸ் டே. அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.